எல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரையில இருக்க மண்ணை கீறி அதுல இருந்து உணவுகள் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அந்த கடல் அலை வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க பயந்து அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அப்ப அவங்களயே ஒரு குட்டி பறவை ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வருது. அதோட அம்மாவும் அந்த குட்டி பறவையை ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்களும் உணவு தேடி சாப்பிடுறதுக்காக அந்த கடற்கரையில போய் மண்ணை கீறி அதுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த குட்டி பறவைக்கும் ரொம்பவுமே பசியா இருக்கு. அப்ப இதுக்கும் மத்த பறவைங்க மாதிரியே அந்த கடற்கரையில போயிட்டு மண்ணை கீறி அதுல இருந்து உணவு எடுக்குது. அப்படி உணவு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கடல் அலை வருது. அதை பார்த்து அந்த குட்டி பறவை ரொம்பவுமே பயந்து போயிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருது. அப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன நண்டுகளாம் மண்ணை கீறி அதுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுதுங்க. இது இந்த குட்டி பறவை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த டைம் பாத்தீங்கன்னா கடல் அலை வருது. இதை பார்த்து இந்த சின்ன நண்டுகளாம் மண்ணுக்குள்ள போய் இருக்குதுங்க. அதை பார்த்து இந்த குட்டி பறவையும் அதுங்க மாதிரியே மண்ணுக்குள்ள போய் இருக்கு. அப்படியே இந்த கடல் அலையும் வருது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய உணவுகள்லாம் இருக்கு. இதை பார்த்து இந்த குட்டி பறவையும் ரொம்பவுமே சந்தோஷப்படுது. அதுக்கு முன்னாடி உங்கள யார் யாருக்கெல்லாம் பறவைங்களை பிடிக்குமோ இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பறவைகள்லயே எந்த பறவையை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறமா இந்த குட்டி பறவை பாத்தீங்கன்னா அந்த அலையை பார்த்து பயப்படுறதே இல்ல. எப்பெல்லாம் கடல் அலை வருதோ அப்ப எல்லாம் மண்ணுக்குள்ள போய் இருக்கும். அப்படியே இந்த குட்டி பறவை நிறைய சாப்பாடுங்களை தேடிட்டு வருது. அது மட்டும் இல்ல மத்த பறவைங்களுக்கும் இந்த குட்டி பறவை கத்துக்கிட்டதை சொல்லி கொடுக்குது. அதுல இருந்து இந்த பறவைங்களாம் அந்த கடல் அலைக்கு பயப்படுறதே இல்ல. அப்படியே இரவாகுது. இந்த குட்டி பறவை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷத்தோட தூங்குது. இப்படி இந்த ஒரு ஷார்ட் பிலிமை முடிக்கிறாங்க. இந்த ஷார்ட் பிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.